நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவன் செய்ததை அவர்களுக்கு சொல். இன்றைய வேதாகம பகுதி 2 கொரிந்தியர் 5 வசனங்கள் 12 முதல் 21 வரை. இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். குறிப்பு வசனம்: ஆனபடியினாலே நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 5:20. என் கல்லூரி நண்பர் பில் டோபியாஸ் பல ஆண்டுகளாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு ஒன்றில் மிஷனரியாக பணியாற்றி வருகிறார். அவர் ஒரு இளைஞனை பற்றிய கதையை கூறுகிறார். அந்த இளைஞன் தன் அதிர்ஷ்டத்தை தேடி தன் சொந்த ஊரை விட்டு சென்றான். ஆனால் ஒரு நண்பர் அவனை தேவாலயத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அவன் இயேசு வழங்கும் நற்செய்தியை கேட்டு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அந்த இளைஞன் பில்லி சூனியத்தில் மூழ்கியிருந்த தனது மக்களுக்கு நற்செய்தியை எடுத்துச் செல்ல விரும்பினான். அதனால் ஜனங்களை சந்திக்க ஓர் ஊழியக்காரரை தேடினான். ஆனால் அந்த ஊழியக்காரரோ அவனிடம், நீயே போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்த இளைஞனும் அப்படியே செய்தான். அவனது சொந்த ஊரில் பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். அந்த பட்டணத்தில் இருந்த மாய வித்தைக்கார மருத்துவர் ஒருவர் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது மிக பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. அவர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்த பிறகு அவரை பற்றி ஊர் முழுவதும் கூறினார். 4 ஆண்டுகளுக்குள் ஓர் இளைஞனின் சாட்சி அப்பகுதியில் 7 திருச்சபைகளை நிறுவ வழிவகுத்தது. 2 கொரிந்தியரில் கிறிஸ்துவை இன்னும் அறியாதவர்களுக்கு நற்செய்தியை அறிமுகப்படுத்துவதற்கான தெளிவான திட்டத்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் முன்வைக்கிறார். அது அந்த இளைஞனுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையோடு ஒத்துப்போகிறது. ஆனபடியினாலே நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் என பவுல் கூறுகிறார். ஒவ்வொரு விசுவாசியிடமும் இயேசு எவ்வாறு அவர்களை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார் என்றும் தேவனோடு அவர்கள் எவ்விதம் ஒப்புரவானார்கள் என்றும் சொல்ல ஒரு தனித்துவமான கதை உள்ளது. அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்வோம். இயேசுவின் ரட்சிப்பு உங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறது? உங்கள் கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் எவ்வாறு சிறப்பாக தயாராக முடியும்? அன்பான தேவனே, எனது நம்பிக்கை கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென்.